பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த பிப்ரவரி மாதத்தை காண செய்த தேவனுக்கு கோடி சோத்திரங்களை ஏறடிக்கிறோம். இந்த பிப்ரவரி மாதத்திலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்றால், சங்கீதம் 126 சங்கீதம் 3 இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இதன் நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த 2026 ஆண்டிலும் இந்த ஜனவரி மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மளை பாதுகாத்து நம்மளை வழிநடத்தி இந்த பிப்ரவரி மாதத்தை காண செய்த தேவாதி தேவனுக்கு நாம் ஒவ்வொருவரும் சோஸ்திர செலுத்த வல்லவராய் இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த மாதத்தில் பிப்ரவரி மாதத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கிறார், உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்கிறார். நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தையும் ஒரு பெரிய காரியத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை வேலையின் காரியமாக இருக்கலாம், பிறருடைய திருமண காரியமாக இருக்கலாம், இல்லை என்றில் குழந்தை பாக்கியத்தை குறித்து ஒரு காரியமாக இருக்கலாம், இல்லை என்றில் படிப்பின் காரியமாக இருக்கலாம். எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அந்த காரியத்திலே உங்களுக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்வேன் என்று விசேஷ விதமாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அது நிமித்தம் நீங்கள் இந்த மாதத்தை நீங்கள் மகிழ்ந்து களி கூற போகிறீர்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த மாதத்தில் உங்களை இந்த பிப்ரவரி மாதத்திலே உங்களை மகிழ்ந்து களி கூறுகிற மாதமாக மாற்றுவேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் ஒரு கையின் பிரயாசங்களாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, இந்த காரியங்கள் எல்லாவற்றும் ஆண்டவர் உங்களுக்கு வாய்க்க பண்ணி இந்த மாதத்தில் உங்களை ஒரு மகிழ்ச்சியின் மாதமாக மாற்றி கொடுக்க போகிற கிருபைக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வல்லவராய் இருக்கிறோம். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீர்களா? இந்த மாதத்தை ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். ஜெபிப்போமா? உங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனை, என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற தகப்பனை, இந்த மாதத்தின் இந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. இந்த மாதத்தில் அந்த பிள்ளைகளோடு கூடவே இருங்கப்பா. ஆண்டவரை இந்த பிள்ளைகள் மகிழ்ந்து கலிகூற கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் என்று மகிழ்ந்து கலிகூறத்தக்கதாக அவர்களுக்கு உதவி செய்ய போகிற கிருபைக்காக நெஞ்சப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து எல்லாவற்றையும் கூடவே இருந்து இந்த மாதத்தை ஆசீர்வதித்து கொடுக்க போகிற கிருபைக்காய் நன்றி அப்பா. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, நம்முடைய தினம் ஒரு தியானம் நிகழ்ச்சியின் ஒரு பைபிளிலிருந்து ஒரு கொஸ்டின் கேட்போம். அந்த கொஸ்டினை நீங்கள் சரியான ஆன்சரை நீங்கள் அந்த அதிகாரத்தோடு நீங்கள் சொன்னீங்கன்னா அதில் ஒரே ஒரு பரிசு குலுக்கல் முறையில் சரியாக சொல்லும் நபருக்கு 500 ரூபாய் அவர்களுக்கு ரொக்க பரிசாக உங்களுக்கு வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். குலுக்கல் முறையில் உங்களுக்கு 500 ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்படும். அதற்கான கேள்வி என்னவென்றால், பைபிளில் ஆயுசு நாட்கள் குறிக்கப்பட்ட பெண் யார்? அது எத்தனை வயசு என்று நீங்கள் சொல்லணும். பைபிளில் ஆயுசு நாட்கள் குறிக்கப்பட்ட பெண்மணியின் பெயர் என்ன, அவங்களுடைய வயசு எத்தனை வயசு குறிக்கப்பட்டது என்று நீங்கள் அந்த அதிகாரத்தோடு நீங்கள் சொன்னீங்கன்னா குலுக்கல் முறையில் உங்களுக்கு 500 ரூபாய் பரிசு உங்களுக்கு வழங்கப்படும். இது நாளைக்கு இந்த குலுக்கல் முறையில் நீங்கள்